ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி பெய்யுது? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு அம்ரிஷ்க்கும் விச்சுக்குட்டிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை சமோசா செய்யணும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் டைம் இருக்குது. நான் ஒரு 3 o'clockலாம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் ஒன்றும் இல்லை. சமோசா பண்ணுவோமே, கடை மாதிரி ஆனியன் சமோசா பண்ணுவோமா இல்லை உருளைக்கிழங்கு சமோசா பண்ணுவோமான்னு பார்த்தேன். அப்புறம் ரெண்டையும் டிப் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனியன் உருளைக்கிழங்கு இல்லை எல்லாத்தையும் நெட் வாக்கில் வெட்டிட்டு ஆயிலில் நல்லா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டையுமே கலந்துக்கிட்டேன். வெறும் மைதா மட்டும் சேர்த்தா பசங்களுக்கு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டையுமே கலந்து நல்ல நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கெல்ட்டியாக பெசரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆயிலில் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி கடாயில் சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியில் ரெண்டுமே சேர்க்கலை. ஏன்னா அதை சேர்த்துட்டோன்னாக்கா என் பசங்க பொறுக்க ஆரம்பிச்சிடுவானுங்க, அதை சாப்பிடவே மாட்டானுங்க. மேக்ஸிமம் அதனால தான் கொத்தமல்லி துவையல் கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் நான் சேர்த்துட்டேன்னாக்கா சம்சாவை கூட என் சின்ன பையன் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அதை ரெண்டை மட்டும் சேர்க்காமல் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட நல்ல கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறணும் இல்லைங்களா, அப்போ தானே சமோசாவுக்கு ஸ்டஃபிங் கொடுக்க முடியும். அதனால் ஆற வச்சுட்டேன் இங்கிட்டு ஓரமாக. அதுக்கப்புறம் சமோசா சீட் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரட்டி வச்சுருக்க கோதுமை மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக மாவு தடவி இந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன். மாவு தடவி நல்ல நீல வாக்கில் தேய்ச்சாச்சு. ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் தாங்க இருக்குது விஷயமே. எனக்கும் அம்ரிஷ் குட்டிக்கும் இதுக்கு முன்னாடி சமோசா செஞ்சதில்லை. அவனும் கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். சரிம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே தம்பி பண்ணுன்னு சொன்னேன். நாங்களே இப்படி திருப்பி பார்க்குறோம் அப்படி திருப்பி பார்க்குற வரலை. சரி நம்ம பண்ணுறது தான் சமோசா, வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்த ஷேப்பில் நாங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு சமோசா போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி கட் பண்ண சீட்டில் சைடில் 2 சைடும் ஒதுங்க பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறதுனால ஆயில் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறதில்ல. சரி நம்மளாலையும் எதுவும் சாப்பிடாமலும் இருக்க முடியாது, இதை கொஞ்சம் சாப்பிடுவோம். இது எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் கத்தரிப்பு, இனிப்பு கத்தரிப்பு கார கத்தரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லாவும் கூட இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்த இடம் இல்லைங்களா, சரி நமக்கு மட்டும் அது போட்டுக்குவோம், இவங்களுக்கும் சமோசா செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசாவை போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று போட்டேன். அப்புறம் எல்லாத்தையுமே போட்டுருவோமே, இருக்கிறதே இவ்வளோ தான், இது என்ன பேலன்ஸ் பண்ணி போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தரிப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறமே நம்மளோட ஃபேவரட் சமோசா பையன் எப்போ நம்ம செய்வோம் எப்போ சாப்பிடுவோன்ட்டு எங்கள் சின்னவனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். சமோசா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நம்ம சேனல் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபாவது பண்ணி விடுங்க. முடிஞ்சால் டைம் இருந்தாக்க நாங்கள் பண்ண சமோசா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் எப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பீங்க, ஈவினிங் அதுக்கு எப்படி டைம் ஒதுக்குவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? எனக்கு வந்து ஈவினிங் டைம் இருந்தால் கண்டிப்பாக பசங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். பட்டு எனக்கு பசங்க ரெண்டுமே கடவுள் கொடுத்த வரம் தான். நான் இல்லை ஓகே அப்படின்னாக்க அந்த இடத்த எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத என் பெரிய பையன் யோசிச்சுருவான். அவன் சின்னவனை கூப்பிட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துருவான், இல்லை ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துருவான். ஏதோ